சாலையில் முழு இருள். மழை நின்று போன காற்று மட்டும் ஓசையா வீசுது. வானம் கருப்பா மூடியிருக்கு. தூரத்துல கிலோமீட்டரா யாரும் இல்லை. ஒரே ஒரு காரின் ஹெட்லைட் மட்டும் சாலையை வெட்டி வருது. அந்த கார்ல ஒரு ஆள், ரவி, வயசு 28. அவன் கண்கள் அலுப்பா, ஆனா மனசுல கோபம். அவன் ஒரு நண்பன் வீட்ல இருந்து வீடு திரும்புறான். அவன் ரேடியோ மெதுவா ஒலிக்குது. நள்ளிரவுக்குப் பிறகு இந்த சாலையில் ஓட்டுறவர்கள் கவனமாயிருங்க. ரவி சிரிச்சு விடுறான். பேயா வந்தா நான் காரிலேயே ஏற்றிக்கிட்டு போயிடுவேன். அவன் ஹெட்லைட் ஒரு பக்கம் நிழல் காட்டுது. அவன் காரின் கண்ணாடி வழியா பார்த்தா சாலையின் ஓரத்துல ஒரு பெண் நிக்கிறா. வெள்ளை உடை, நீளமான முடி, நனைந்த உடம்பு. முகம் தெளிவா தெரியல, ஆனா அவள் கால் மண்ணில்ல. ரவி ஒரு முறை பார்ப்பான், மறுபடியும் பார்க்கறப்போ அவள் இல்லை. அவன் மூச்சு நின்று போற மாதிரி. ரேடியோ நின்று போகுது. கார்ல சத்தம் ஒன்றுமே இல்லாம அந்த பெண்ணின் குரல் மட்டும். ஏன் நிறுத்தல? அவன் திரும்பி பார்ப்பான். பின் சீற்றில் அவள் உட்கார்ந்திருக்கா. அவள் கண்கள் சிவப்பா, வாயில ரத்தம், முடி முகத்தில ஒட்டியிருக்கு. அவள் மெதுவா சிரிக்கிறா. ரவி கத்துறா, பிரேக் அடிக்கிறா. கார் நிக்குது. அவன் சுவாசிக்க முடியாம மூச்சை பிடிக்கிறா. முன்னாடி யாரும் இல்ல. அவன் பின்சீத்த பார்ப்பான். யாரும் இல்ல. அவன் காரை மீண்டும் ஸ்டார்ட் பண்ணுறான். சாலை முழுக்க குளிர்ந்த காற்று. அவன் ஸ்பீடு பண்ணுறான். அவன் பின் கண்ணாடியில அந்த பெண்ணின் முகம் மெதுவா தெரிகிறது. அவள் காரின் பின் ஜன்னலில ஒட்டி வர்றா. காரோடே ஓடுறா. அவள் முகம் காரின் கண்ணாடியில் ஒட்டியிருக்கு. அவள் வாயிலிருந்து குரல், எனக்கு வீடு போகணும். அவன் வேகம் அதிகப்படுத்துறான், ஆனா அவள் காரோடே வர்றான். அவன் சத்தமா பிரார்த்தனை சொல்றான். மின்னல் அடிச்சது போல காரின் ஹெட்லைட் திடீர்னு ஆஃப் ஆகுது. அவன் கண்ணுல முழு இருள். கண்ணை மூடி அவன் கத்துறான், போயிட்டுடா. மின்னல் ஒளிச்சு மின்னுது. அவள் முகம் அவன் முகத்திலே இருந்தது. அதே இரவு 1:32 AM. மழை மெதுவா திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. ரவிகாரின் ஹெட்லைட் இன்னும் மங்கலா ஒளிவிடுது. அவன் முகம் வியர்வையால் நனைந்திருக்குது. கண்ணாடியில் மழை துளிகள் ஒழுகுது. அந்த ஒளியும் அவனுக்கு பயமா இருக்கு. அவன் கை துடிக்குது. ஸ்டீரிங்கை பிடிக்க முடியல. அவன் மெதுவா சொல்லுறான், இது உண்மையா? நானா பார்த்தேன், இல்ல கனவா? கார் மெதுவா போகுது. சாலையின் வலப்புறம் ஒரு பழைய சின்ன போர்ட்டு. வெங்கட்டையன்பட்டி 2 கிலோமீட்டர் போர்ட்டு சாய்ந்திருக்கு. எழுத்துப்பாதி அழிந்திருக்கு. அவன் மனசுக்குள்ள ஒரு குரல் வருது, அந்த ஊர் வழியா போகாதே. ஆனா சாலை முழுக்க மழையால் மூழ்கியிருக்கு. அவன் திரும்ப முடியாது. அவன் காரை அந்த சின்ன வழியிலே திருப்புறான். ஊர் எல்லை. சாலையின் இருபுறமும் காடு மாதிரி மரங்கள். மலைத்துளிகள் தண்டவாளம் மாதிரி விழுது. அவன் ஹெட்லைட்டின் ஒளிக்குள்ள புழுக்கள் பறக்குது. அவன் கண்ணுக்கு தூரத்தில் ஒரு வீடு தெரிகுது. ஒரே ஒரு வீட்டில் மட்டும் விளக்கு எரிகுது. அவன் காரை நிறுத்துறான். வீட்டுக்குப் பக்கத்துல ஒரு கல்லறை மாதிரி புது மண்மேடு. காரிலிருந்து இறங்கி மெதுவா நடக்கிறான். அவன் காலடி ஒலி மண்ணில ஒட்டுது. காற்று ஒரு பக்கம் விசிறுது. கண்ணுக்கு தெரியாம ஒரு குரல் வருது, ரவி. அவன் உடம்பு முழுக்க நடுக்கம். யாரு? மின்னல் அடிச்சது போல வானம் ஒளிச்சு மின்னுது. அந்த ஒளியில் அவன் முன்னாடி அவளை பார்க்கிறான். அதே வெள்ளை உடை அந்த பெண். அவள் இப்போ நனைந்த மண்ணில நின்றுக்கா. அவள் கண் துளிகள் வெள்ளை. வாயிலிருந்து மெல்ல நீர் சுரிகுது. அவள் மெதுவா பேசுறா, என் வீடு இதுதான். அவன் பயமா பின்வாங்குறா. நீ யார்? என்ன வேணும் என்கிட்ட? அவள் சிரிக்கிறா, என் பெயர் நந்தினி. நான் இதே சாலையில் 3 வருடத்துக்கு முன் இறந்தேன். என்னை கடந்து சென்ற கார் உன்மாதிரி ஒலி. அவன் நிறுத்தல. ரவியின் முகம் வெண்மையா மாறுது. அவன் மண்ணில விழுந்துறான். அவள் மெதுவா அவன் அருகே வர்றா. அவள் காலடிச் சத்தம் மண்ணில இல்ல, காற்றுல ஒலியுது. அவள் கையை அவன் கன்னத்துக்கு வைக்கிறா. அந்த கையில் மண், குளிர், ஈரமா. அவள் சொல்றா, நான் போகணும் ரவி. என் உடம்பு இன்னும் மண்ணில கிடக்குது. அதை மீதா பார். மின்னல் அடிச்சதும் அவள் மறைஞ்சிரா. அவன் முன் கல்லறை. அங்கே ஒரு கையில் அணிந்திருக்கும் பழைய மணி. அதே மணி அவள் கையிலிருந்தது. அவன் மூச்சு நின்று போற மாதிரி. அவன் கார்ல ஓடுறான். அவன் செல்லும் வழி
அதே ஊர் சுற்றிக்கிட்டே திரும்புது. அவன் காரின் மீட்டர் 0க்கு திரும்புது. மலை நிற்குது. சாலை வெறிச்சோடா இருக்கு. ரேடியோ திடீர்னு ஒனிக்குது. நள்ளிரவு சாலையில் யாராதும் பேசினா பதில் சொல்லாதீங்க. அவன் நெஞ்சு நெருக்கமடைஞ்சு கண்ணை மூடுறான். கண்ணை திறந்ததும் அவள் பக்கத்தில உட்கார்ந்திருக்கா. அவள் சிரிக்கிறா. இது சீன் 2. அடுத்த சீன் 3ல அவன் அவனை எதுக்கு தேர்ந்தெடுத்தா? அந்த ஊர் ஏன் சாபமா இருக்கு? அவன் எப்படி அதுல சிக்கிறா?